எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன கேட்டீங்க அப்படின்னா, அதாவது சுய ஒழுக்கம், அது நாட்டுப்பற்று, நம்ம பொருள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எந்த நாட்டு மக்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நியூஸ் வந்து பெரிய எடுத்துக்காட்டு. சுய ஒழுக்கங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இந்த நியூஸ். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனால ஒரு பெண்ணு வந்து டீ வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல ஏற போறாங்க. மெட்ரோ ஏறுறதுக்கு ஏறி உட்காந்ததுக்கு டீ குடிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் லேசா சிந்திருது கீழே சிந்ததுக்கு அப்புறம் டீயை வச்சுட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் வச்சு கீழே அந்த தரையை துடைக்கிறாங்க. தரையை தொடச்சுன்னு டிஷ்யூ பேப்பர் ஒன்றும் கம்ஃபர்டபுளா இல்லை, டிஷ்யூ பேப்பர் வந்து கிளியரா துடைக்கல. அதுக்கு உடனே அவங்க போட்டிருக்க ஒரு ஸ்கார்ஃபை கலட்டி, இந்த பிக்சரை கவனிச்சுன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த ஸ்கார்ஃபை கலட்டி கீழே சீட்டு கீழே எல்லாம் கிளீனா தொடச்சிட்டு எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பினதுக்கு அப்புறம் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் போய் சீட்ல போய் உட்காடுறாங்க. இதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்தவங்க எக்ஸ்ட்ரா பதிவிடும் போது பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த நாட்டோட சுய ஒழுக்கம், குடி ஒழுக்கம் அப்படிங்கிறது, செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த வீடியோல தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க. சீனா, ஜப்பான் அப்படிங்கிற நாடுகள் மேலும் மேலும் முன்னேறதுக்கு இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பெரிய எடுத்துக்காட்டா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்தியாவில வந்து இது வந்து சாத்தியமே இல்லை, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் இதை கவனிச்சிருக்கேன். டெல்லி ஸ்டேஷன் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பிளாட்பாரத்தை போனோம்னு வச்சுக்கோங்க, எந்த பக்கம் கால் வைக்கிறது ரொம்ப அருவருப்பா இருக்கும். ரெண்டாவது நமக்கு அந்த அந்த ட்ரெயின் பட்டையில போகும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கும். எச்சி துப்பி 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 அந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா சேனல கை வைக்கிறதுக்கே சங்கட்டமா இருக்கும். குட்கா போட்டு இந்த பாக்க போட்டு துப்பி துப்பி ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கும். அவ்வளவு எச்சிகள் இருக்கும். தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்ம நாடு எவ்வளவுதான் நம்ம சட்டத்தினை உருவாக்கினாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் கண்டிப்பா நாடு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா போயிடும். ஏன்னா தனிமனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம நாட்டை மாற்ற முடியும். நம்ம ஒழுக்கங்கள் மாறினா மட்டும்தான் நம்ம நாடு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு காரணங்களா இருக்கும். நான் சீனாக்காரங்க பொறுத்தவரை, சீனா ஜப்பானை பொறுத்தவரை தனிமனித ஒழுக்கங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். துபாயில் நடந்த ஒரு ஹேண்ட்பேக் மிஸ் பண்ணிட்டு போன ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தனிமனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நாடுகள் கடைசி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நாடு முன்னேறதுக்கு ரொம்ப வழிகள் கம்மியா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க இது வந்து இந்தியாவில் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நம்ம மாறலைன்னா அடுத்தவங்க மாற்ற முடியும். நம்மளை பார்த்து 2 பேர் மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மள ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எச்சி துப்புறது, ரெண்டாவது இது பாத்ரூம் போனோம்னு வச்சுக்கோங்க, பாத்ரூம்ல பேர் எழுதி கிடக்கும், ஹார்ட் போட்டிருப்பாங்க. அது மட்டும் ட்ரெயின்ல கண்ணாடியில பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெயின் போனோம்னா அந்த பாக்க போட்டு அந்த இதுல துப்பிருப்பாங்க, அந்த வாஷ் பேஷன்ல துப்பிருப்பாங்க. மூஞ்சி எழுதுறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். அப்படி ரொம்ப கொடூரமா இருக்கும். சீட்ல உட்காந்து சீட்டை போட்டு நகட்டுறது, தைக்கிறது. பஸ்ல போனா நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பஸ்ல போனீங்கன்னா பின்னாடி சீட்ல உட்காந்து பேர் எழுதிட்டு இருப்பாங்க. சைட்ல உட்காந்து பேர் கிறுக்கி இது காம்பஸ் வச்சு கிறுக்கி எழுதி அட்ரஸ் போட்டு எழுதுவாங்க. ஸ்கூல் டெஸ்ட்ல கவனிச்சிருப்பீங்க. ஸ்கூல் டெஸ்ட்ல அவன் பேரை போட்டு, சரி ஒரு அறியாத வயசுன்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் ஸ்கூலுங்கிறது அறியாத வயசு. காலேஜில் கூட மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா காலேஜ்ல பண்றான்னு வச்சுக்கோமே. ஆனா வெளில வரோம், ஒரு 10 பேரை பாக்குறோம், 1000 பேரை சந்திக்கிறோம், பேசுறோம், பழகுறோம் அப்படிங்கும்போது மாற்றங்கள் முதல்ல நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட இருந்து மாற்றங்கள் ஆரம்பிச்சா மட்டும்தான் நாடு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்க முடியும். சீனா ஜப்பான் மாதிரி நம்ம மாறல அப்படின்னா நம்ம என்னதான் சட்டத்திட்டங்களை போட்டாலும் என்னதான் மாத்தினாலும் பண்ண முடியாது. ரெண்டாவது நமக்கு ரோட்ல எச்சித்து பண்ண பார்த்து நம்ம கேள்வி கேட்ட கூட உனக்கு என்ன வேலையை பார்த்து போ அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கு. நம்ம கேள்வி கேட்கணும் பயமா இருக்கும். உனக்கு தேவையா உன் ரோடான்னு கேட்பான். என் முன்னாடி நடந்து டெல்லியில ஒருத்தர் எச்சித்து போட்டு போறாரு, பார்க்க போட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் எச்சித்து புரியா, இங்க உனக்கு அறிவில்லைங்கிற, உனக்கு நான் ரோடா, உன் பிளாட் பாருமா, நீயா கோவப்படுற, வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது கேட்க யாருக்கு தோணும்? எச்சித்து பண்ணக்கு தெரியணும். இவ்வளவு வயசாச்சு துப்பக்குள்ள எச்சி புது இடத்துல 10 பேர் போற இடம் வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஸ்பாட் பனிஷ்மெண்ட்டுக்கு போட்டா மட்டும்தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த பண்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சு ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஒரு விழிப்புணர்வாக அடுத்த ஒரு வயலினை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.